நல்லா சொல்லு, அவன் மண்டையில உரைக்க மாதிரி. இங்கே பாரு, நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பாத்தியா, நான் 10 தான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. நான் படிக்காமல் இப்போ இருக்கிறதுனால பாரு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. எனக்கு ஒரு நல்ல வீட்டுக்காரர் கிடச்சதுனால நான் தப்பிச்சிட்டேன். அவர் என்னையே வேலைக்கு போகாமல் வீட்டில் வச்சு சோறு போடியாரு. ஆனால் இனிமே வர்ற காலத்தில் படிக்காமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குடும்பத்தில் 2 பேரும் வேலை செஞ்சாதான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். அதுவ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். சினிமாவை பார்த்துக்கிட்டு இதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தியேன்னு வைங்களாம், ஒருத்தரும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சினிமாவில் பாட்டு பாடிட்டு ஆடிட்டு காசு வாங்கிட்டு அவிய பாட்டுக்கு போயிடுவாவ. லவ் ஜோடி பிரியும், அப்புறம் 2 பேரும் அடிச்சுக்கிடுவாவ, 2 குடும்பமும் அவைய பாட்டுக்கு அப்புறம் சேருவாவ. அதோட படத்தை முடிச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவிய என்ன பண்ணியாவ ஏது பண்ணியாவன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதுக்கப்புறம் சோத்துக்கே அவிய சிங்கி தான் அடிக்கணும். அதுக்கப்புறம் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு 2ம் சாக வேண்டியது தான். அந்த கதையெல்லாம் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாவ.